நம்ம நைட்டே சிஎன்ஜியில் ஃபுல் பண்ணி வச்சுட்டு காலைல லாங் ட்ரிப் தாங்க போகிறோம். நம்ம எந்த ஊருக்கு போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னை பெரும்பாக்கத்துலேருந்து கும்பகோணம் நாங்கள் போகிறோம். இந்த கஸ்டமரும் நம்ம ஏற்கனவே அந்த டைம் கும்பகோணம் கூப்பிட்டு போயிருந்துருக்கோம். இது 3வது டைமை கூப்பிட்டு போகிறோம். லாஸ்ட் டைம் போட்ட வீடியோவில் 10 கோயிலுக்கு போயிருப்போம்லாங்க. அதே கஸ்டமர்லாம் இப்போ கும்பகோணத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோம். நம்ம கஸ்டமர் வந்து காலையில் 8 மணிக்கு வந்தாச்சு. கஸ்டமர் ஒரு 1/2 hourல வந்துடும்னு சொல்லிட்டாங்க. நம்ம கஸ்டமர் போகிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பார்ட்மெண்ட் வெளியே இருக்க விநாயகர் கோவில் அங்கே சாமி கும்பிட்டு போகலான்னு சொன்னாங்க. சரி நாங்கள் சாமியை கும்பிட்டு அங்கேயே நம்ம பூ விற்றாங்க. அதனால் வண்டிக்கு பூ வாங்கி வச்சுட்டு காலையில் நம்ம கிளம்புனால இங்கேயே பக்கத்தில் சாப்பிட்டு வெளில போட்டு சொன்னாங்க. அதனால் மேடவாக்கத்தில் இருக்க கீதம் ஹோட்டல் அங்கே தான் நான் சாப்பிட வந்திருக்கோம். இங்கே சாப்பிட்டு நேரம் இங்கேருந்து நம்ம கும்பகோணம் நாங்கள் போக போகிறோம். நம்ம காலையில் சென்னையில் அவ்வளோக்கு டிராஃபிக் இல்லை. அதனால் சீக்கிரமாக நம்ம செங்கல்பட்டு டோல் ரீச் ஆகிட்டோம். செங்கல்பட்டுலேருந்து நம்ம எப்பவும் போகிற ரூட்டு தானே. விக்ரவாண்டிலேருந்து லெஃப்ட் எடுத்தால் பண்ருட்டி வடலூர் அந்த வழியாக நம்ம போயிடுவாங்க கும்பகோணம். இந்த கார் நம்பர் பிளேட் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃப்ரெண்டாக இருக்குது பாருங்க. 3cc ஒயிட் நான் வருங்க. இதாங்க கார் நம்பர். இது வந்து ஒரு ஃபாரின் காரோட நம்பர் தாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக விக்ரவாண்டி டோலை தாண்டி கும்பகோணத்துக்கு லெஃப்ட் எடுக்கிறாங்க. நம்ம லெஃப்ட் எடுத்த பிறகு நேராக பண்ருட்டி வடலூர் சேத்தியத்தோப்பு அப்புறம் கும்பகோணம் போய் சேர்ந்துருவாங்க. இந்த பண்ருட்டி ரோடில் சீக்கிரமாக அந்த சர்வீஸ் ரோடு வேலை முடிச்சா ரோடு சூப்பராக இருக்கும். அந்த சர்வீஸ் ரோடு போகிறது மட்டும் தாங்க ஒரு குறை. மற்றபடி ரோடெல்லாம் சூப்பராக இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ பண்ருட்டி தாங்க ரீச் ஆகிட்டோம். பண்ருட்டியில் பாருங்க காலையிலேயே டிராஃபிக்காக தாங்க இருக்குது. நம்ம 2வது டேங்க் சிஎன்ஜி பார்த்திங்கன்னா பண்ருட்டில் தாங்க ஃபுல் பண்ணோம். பண்ருட்டில் ஃபுல் பண்ணிட்டு அப்படியே நம்ம கிளம்பாம இந்த ரோடு போட்டுட்டு இருக்க சர்வீஸ் ஃபுல்லாக தாண்டி நம்ம சேத்தியதப்புக்கிட்ட வந்துட்டோங்க. நமக்கு இதுக்கப்புறம் ஒரே பைபாஸ் தாங்க. இதுதான் நமக்கு கும்பகோணம் என்ன 62 கிலோமீட்டர் இருக்குங்க. இந்த போர்டில் போட்டிருப்பாங்க பாருங்க 64 கிலோமீட்டர். நம்ம அங்கேருந்து நேராக கும்பகோணம் வந்துட்டோங்க. கரெக்டாக 2:30 மணிக்கு வந்தோம். 2:30 மணிக்கு கஸ்டமர் சாப்பிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போய்க்கலான்னு சொல்லிட்டாங்க. அதனால் கும்பகோணம் சிட்டியில் இருக்க ரைஸ் அண்ட் பைஸ் அந்த கடையில் தாங்க சாப்பிட வந்துருவோம். அந்த கடையிலே சாப்பிட்டு அங்கேருந்து கோயில் நமக்கு 10 கிலோமீட்ரு. நம்ம கோயிலுக்கு ரீச் பண்ணிட்டாங்க. கோயில் வந்து 4 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த கோயில் நம்ம ஏற்கனவே வந்துருக்கோம். உப்ளியப்பன் கோயில் தாங்க. நம்ம கஸ்டமர் பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்க. நம்மளும் திரும்ப நைட் ட்ராவல் பண்ணுறதுனால நம்ம வந்து இந்த டைம் கோயிலுக்குள்ளே போகலங்க. கோயில் பாருங்க எவ்வளோ சூப்பராக தான் இருக்குன்னு லைட் ஷூட்டிங்கில். நம்மளும் ரெஸ்ட் எடுத்துட்டாங்க. கஸ்டமரும் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டா கிளம்புன்னு சொல்லிட்டாங்க. கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு அப்படியே நம்ம சென்னை கிளம்புறோங்க. கரெக்டாக நம்ம 7 மணிக்கு சென்னை கிளம்புறோம். நம்ம பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி கும்பகோணம் அவுட்ரு ரோடு வந்தாச்சுங்க. நேராக போய் பிரிட்ஜு கீழே உள்ள வந்து ரைட் எடுத்தோம்னா நம்ம பைபாஸ் ஜாயின் பண்ணிடுவாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா பிரிட்ஜு கீழே வந்து ரைட் எடுத்துலாம். அப்படியே இந்த சர்வீஸ் ரோட்டில் ஒரு கிலோமீட்டர் போகலாம். அதுக்கப்புறம் பைபாஸ் ரோட் ஜாயின் ஆகிடுங்க. நம்மளும் ஒரு வழியாக பைபாஸ் ஜாயின் பண்ணிட்டோம். இங்கே போனோம்னா நம்ம திரும்ப வந்தவங்க எதாங்க ரிட்டர்ன் போக போகிறோம். நம்ம சார்ஃபாக 9 மணிக்கெலாம் பண்ருட்டி வந்து ரீச் ஆகிட்டாங்க. பண்ருட்டியில் இந்த டைமில் இந்த இடத்துல எப்படியும் வந்து டிராஃபிக்காக தான் இருக்கும். இன்றைக்கி டிராஃபிக் அவ்வளோக்கு இல்லைங்க. சீக்கிரமாக நம்ம பண்ருட்டி சிட்டியாக தாண்டிட்டோம். நம்ம எப்பவுமே போகும்போது பண்ருட்டியில் தான் போய் சிஎன்ஜி போடுவோம். எங்கள் வாட்டி பண்ருட்டியில் சிஎன்ஜி போடலங்க. ஏன்னா கஸ்டமர் வந்து சாப்பிட டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் நம்ம சரி பெட்ரோல் கொஞ்சம் இருந்துச்சு. மேல்மருவத்தூர் வரைக்கும் நம்ம பெட்ரோலில் போயிட்டு மேல்மருவத்தூர் அப்புறம் நம்ம மேல்மருவத்தூரில் போய் சிஎன்ஜி போட்டுக்கலாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ விழுப்புரம் விக்கிரவாண்டி ரோடு தாங்க வந்துட்டோம். பாலத்துக்கடியில் வந்து ரைட் எடுத்தோம்னா நம்ம பைபாஸ் போடுங்க. சென்னை திருச்சி ஹைவே. இந்த ஹைவே ஏறிட்டு நம்ம விக்கிரவாண்டி டோலுக்கு முன்னாடி ஆப்போசிட்டில் இருக்க A2B ஹோட்டல் தான் நான் சாப்பிட்டு நிப்பாட்ட போகிறோம். ஆப்போசிட்டில் A2B நிப்பாட்டி சாப்பிட்டு அப்படி திரும்ப நம்ம சென்னை கிளம்புறதாங்க. பைபாஸ் ரோட் ஆப்போசிட்டில் பாஸ் பண்ணும்போது பார்த்து சேஃப்டியாக பாஸ் பண்ணுங்க. ஏன்னா லாரிக்காரங்க மற்ற கார்காரங்களாம் ஸ்பீடாக வருவாங்க.
ஏ2பி பழத்தில் நமக்கு தலப்பாக்கட்டி மற்ற ஸ்நாக்ஸ் சாகத்திலும் நிறையா கடை இருக்குது. நம்ம ஏ2பி போய் சாப்பிட்டு நம்ம ஏ2பியில் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படி நேரம் ஆகணும்னா மேல்மருவத்தூர் தாங்க. அது மேல்மருவத்தூர் கோயில் பக்கத்தில் இருக்காசி பாரத் பெட்ரோல் பங்குங்க. இந்த பங்கு நம்ம சிஎன்ஜி போட்டு அப்படி நேரம் நம்ம சென்னையை போயிடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம செங்கல்பட்டு முன்னாடி அந்த ஆஸ்துப்போல இருக்குங்களா ஆப்போசிட்டில் டிராஃபிக் வச்சுன்னா இந்த ரோட்டில் ஆப்போசிட்லேயே வண்டி விட்டுறாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லைனில் அந்த வண்டி போகும். அந்த பக்கம் ஃபுல் டிராஃபிக்காக இருக்குது. அதனால் இந்த பக்கம் பாதி வண்டி வந்து கூப்பிட்டுட்டாங்க. அதனால் நம்ம இந்த வண்டி பின்னாடி தாங்க போகணும். நம்ம ஒரு வழியாக அந்த டிராஃபிக்கில் கடந்து இப்போ சிங்க பெருமா கோயில் சிக்னல் தாங்க இருக்கும். நாம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லொகேஷன் கரெக்டாக நைட்டு 12:30 மணிலாம் வந்துட்டோம். சென்னையில் அங்கங்கே தோண்டி வச்சுருக்காங்க. நைட்டில் வந்து டேக் டேவஸ் அதிகமாக பண்ணி விட்றாங்க. அதனால் நைட்டு வராம சென்னையிலே வந்து பார்த்து அங்கே வரணும். நம்ம செக்யூரிட்டிங்கெல்லாம் தூங்கிட்டுருக்காங்க போல். ஹார்ன் அடித்த பிறகு தான் வந்து கதவை திறக்குறாங்க. நம்ம வந்து சேர்த்துக்கு நைட்டு 12:30 மணி ஆச்சுங்க. நம்மவே கஸ்டமரை சேஃபாக ட்ராப் பண்ணிட்டு நம்ம ரூம் போயிட்டு அதுக்கப்புறம் சென்னையில் ஊபர் தாங்க ஓட்டணும். அதுக்கப்புறம் நம்ம லாங் ட்ரிப்பு எப்பயாச்சும் போவோம். அடுத்த வீடியோ நம்ம லாங் ட்ரிப் எங்கள் பொருண்டூரில் வருங்க. எல்லாத்துக்குமே பயங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.